கள்ள காதலுக்காக கட்டிய கணவனை கட்டிலில் வைத்தே தீர்த்து கட்டிவிட்டு கள்ளம் கபடமறியாதவர் போல் நாடகமாடிய மனைவிதான் இவர். அப்பாவி முகத்தை வைத்துக்கொண்டு அனுதாபம் தேட முயன்று கடைசியில் அக்யூஸ்ட் ஆகி வசமாக சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாயனசெறிவு பகுதியைச் சேர்ந்த விஜயன் வெண்ணிலா தம்பதிக்கு 3 வயதில் மகள் இருக்கும் நிலையில் கடந்த மார்ச் 17ஆம் தேதியன்று விஜயன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தனது கணவன் நன்றாக இருந்ததாகவும் அவர் செய்த புண்ணியத்தால் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டதாகவும் கூறி வெண்ணிலா ஓவர் பில்டப் கொடுத்து கதறி அழுததாக கூறப்படுகிறது. இதனால் அப்போதே சந்தேகமடைந்த விஜயனின் தாய் மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசில் புகார் அளித்திருந்தார். அதன்படி போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் விஜயன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரது மனைவி வெண்ணிலாவை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி உள்ளனர். அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மது போதையில் விஜயன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததால் விரக்தி அடைந்த வெண்ணிலா பக்கத்து ஊரைச் சேர்ந்த சஞ்சய் மீது காதல் வயப்பட்டதாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்த சஞ்சய் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவரை ரசித்த வெண்ணிலா இன்ஸ்டாவில் அவருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பி காதலுக்கு அடித்தளமிட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இருவரது நட்பும் காதலாக பரிணமித்த நிலையில் சஞ்சய் ஊருக்கு வரும்போதெல்லாம் வெண்ணிலாவுடன் இணைந்து தனிமை சந்திப்புகளை நிகழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இறுதியாக ஜனவரியில் சொந்த ஊருக்கு சஞ்சய் வந்திருந்த போது அடுத்த முறை நீயும் என்னுடன் சிங்கப்பூர் வந்துவிடு என வெண்ணிலாவுக்கு அன்பு கட்டளையிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆசை காதலனின் விருப்பத்தை நிறைவேற்ற கணவன் விஜயன் இடையூறாக இருந்ததால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்து திட்டம் தீட்டியிருக்கிறார் வெண்ணிலா. சஞ்சய் மீண்டும் சிங்கப்பூருக்கு சென்ற நிலையில் அவருடன் தொலைபேசியில் பேசிய வெண்ணிலா விஜயனை கொலை செய்ய தெரிந்த நண்பர்கள் இருந்தால் அனுப்பி வைக்க கோரியுள்ளார். அதன்படி கஞ்சா, மது உள்ளிட்ட போதைகளுக்கு அடிமையான இளைஞர்கள் 4 பேரை தேர்ந்தெடுத்த சஞ்சய் அவர்களுக்கு பணம் மற்றும் போதை ஆசை காட்டி வெண்ணிலாவிடம் அனுப்பி வைத்து கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படியே கடந்த மார்ச் 17ஆம் தேதி இரவு அன்று வெண்ணிலா வீட்டுக்கு சென்ற 4 போதை இளைஞர்களும் தூங்கிக் கொண்டிருந்த விஜயனை கட்டி வைத்து தலையணையால் முகத்தை அழுத்தி கொலை செய்ததாக தெரிய வருகிறது. விஜயன் கொலை தொடர்பாக வெண்ணிலா கொட்டிய தகவல்களின் அடிப்படையில் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சபரிவாசன், அழகிரி, நாயனசெறிவு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், நந்தகுமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விஜயன் இயற்கையாக மரணமடைந்தார் என உறவினர்கள் நம்பி வந்த நிலையில் அவரது மனைவியே அவரை கொன்று நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து செய்தியாளர் நாகராஜ்.